புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியை இவருடைய சுயநலத்திற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அந்த கட்சி மட்டும் இருந்தால் போதும், அந்த சொத்துக்கள் கட்சியினுடைய சொத்துக்களை நாம் அடைந்தால் போதும், தன்னுடைய சந்ததிகளுக்கான சொத்துக்களை கடந்த 4 ஆண்டுகளிலே அவரும் அவருடைய சம்பந்திக்காரரும் இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்துவிட்ட காரணத்தினால் புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட, அம்மாவால் வார்த்தெடுக்கப்பட்டு காக்கப்பட்ட என்னை போன்ற முகவரி இல்லாதவர்களுக்கெல்லாம் அரசியல் முகவரி கொடுத்த அந்த அம்மாவினுடைய அந்த கட்சியை படு புலியிலே தள்ள போடுவதற்கான முயற்சியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக. அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அரசியல் அடையாளங்களை, குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து திண்டுக்கல்லிலே போட்டியிட்ட மாயத்தேவரிலே இருந்து கடைசியாக வெற்றி பெற்ற என்னை போன்றவர்கள் வரை இருக்கக்கூடிய இந்த முகங்களை எல்லாம் அழிப்பதற்கான ஆயுதத்தை அவர் கையிலே எடுத்து தானும் அழிந்து தன்னை சார்ந்த அந்த கட்சி தொண்டர்களையும் அழிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதை அந்த கட்சியிலே இரட்டைகளிலே நின்று வெற்றி பெற்றவன் என்ற உணர்வோடு அந்த கட்சி, குறிப்பாக இந்த பாசிச சக்திகள், பாஜகவுடைய இந்த அரசியல் தமிழகத்திலே வேரூன்றிவிடக் கூடாது, அப்படி அது வேரூன்றுவதற்கு தடையாக எதிர்த்து நிற்கக்கூடிய திராவிட கட்சிகளில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடக் கூடாது என்ற தமிழக மக்கள் மீது மண் மீதும் உள்ள அக்கறையின் பேரிலே நான் இதை பழனிசாமி அவர்களுடைய செயல்பாட்டை, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை போன்ற மூத்த தலைவர்களை இன்றைக்கு கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை நான் வன்மையாக முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக கண்டிக்கின்றேன். ஒன்றிணைந்த அதிமுக மறுபடியும் நீங்க அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி, நான் எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இனிமே அது இல்லைங்க, அது முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இந்த கட்சி, அடுத்த தேர்தலில் அந்த கட்சி, அடுத்த தேர்தலில் அந்த கட்சிங்கிற பாகுபதெல்லாம் எனக்கு இல்லை. நான் இந்த எம்எல்ஏ சீட்டுக்காகலாம் அதுக்காக கிடக்கிற ஒரு ஆளு நான் கிடையாது. என்னை பொறுத்தவரை எம்எல்ஏ பதவி என்பதை விட முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவன் என்பதை எனக்கு பெருமையாகத்தான் நான் நினைக்கிறேன். அதுல எனக்கு ஒரு அகமகிழ்ச்சி இருக்கு. ஆகவே எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அவர் ஒரு துரோகம் செய்யக்கூடியவர் சார். இந்த உலகத்துல எதை வேணாலும் நம்ம மன்னிச்சிடலாம், ஆனா நம்பிக்கை துரோகத்தை ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது, நம்பவும் கூடாது. குறிப்பாக தமிழக மக்கள் நிச்சயமாக அதற்கான பலனை அவர் வாழும் காலத்திலே அனுபவிப்பார் என்பது என்னுடைய கருத்து. இந்த கட்சியை வெளியில இருந்தெல்லாம் யாரும் அழிக்க தேவையில்லை, எடப்பாடியே அதை அழிச்சு முடிச்சிருவாரு. அதனால அதை நீங்க பாத்துக்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.